we are going to the ஹைலைன் ஒரு பார்க் இருக்குது போல இருக்குது. இந்த பார்க் வந்து நிறைய பேர் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்திருக்கேன். இதுவும் வந்து டைம்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு 5 to 10 minutes வாக்கு. இங்கே அப்படின்னா இருக்குதுன்னு தெரில, எல்லாம் இங்கே போகிறாங்க. ஓகே, இது நைட்டு வந்ததுனால ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அதோட மேப்பு. ஸோ 1903 என்னவோ வந்து இங்கே வந்து இந்த ஏரியா, அதாவது நியூயார்க் டைம் ஸ்கொயர் பக்கத்தில் வந்து பயங்கரமான பிஸ்னஸ் பூமிங்காக இருக்கும் போல். எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து மீட் இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு. அப்போ வந்து இதுக்கு நடுவில் வந்து ட்ரெயின் ட்ராக் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அந்த ட்ரெயின் ட்ராக் வந்து நிறைய பேர் சாவச்சித்தான். ஸோ அந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரெயின் ட்ராக் போகணும், ஆனால் வந்து ரோட்டில் போகிறதுனால நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறதுனால அதை பிரிட்ஜு மாதிரி கட்டி அதில் வந்து ட்ரெயின் ட்ராக் விட்டுருக்காங்க. ஸோ 1980s வரைக்கும் வந்து இது ஓடி இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரக்கெல்லாம் நல்லா பயங்கரம் பாப்புலர் ஆகி நல்லா உள்ளே இது பண்ணதுனால இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 2007 6 வந்து இதை ரெனோவேட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஒரு பார்க் மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஹைலைன் பார்க் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி வந்து இது வந்து ரயில் ட்ராக்ஸு, தண்டவாளம், இதெல்லாம் இது ரெண்டும். இந்த தண்டவாளத்தில் தான் வந்து ட்ரெயின் போய் நின்றுருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து அதை பார்க்காக மாற்றி இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து எல்லாேருக்கும் வந்து விசிட்டர்ஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணதுமே வந்து ஒரு நான் ப்ராஃபிட் போல். ஸோ கவர்மெண்ட்டோ இல்லை வேறு யாரெல்லாம் எடுத்து பண்ணல, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் கப்பீல்ஸாக வந்து லவ்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம ஜாலியாக நிம்மதியாக வந்திருக்கோம் அப்படி சொல்லிக்க வேண்டியதான். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக். பேசிக்லி இந்த ட்ரெயின் ட்ராக் அப்படியே போகுது. எவ்வளோ தூரம் போகும்னு தெரில, போகிற வரைக்கும் போகும். ஆனால் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேறு 2 பக்கமும் மரம், அந்த மரத்துக்கு நடுவில் வந்து ட்ராக் இருக்குது. லைட்டெல்லாம் கீழே வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காரு. டெய் பதாருக்குள்ளார இருக்கீங்களாடா? நம்ம ஊர் செம்பொழி பூங்கா மாதிரி எவனா எந்த ரொம்ப அவ்வளோது சூப்பராக இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து நிறைய ஏரியா வந்து பார்க்க முடியுன்றாங்க. இங்கேருந்து நம்ம அந்த டைம் ஸ்கொயர் மேன்ஹாட்டனில் இருக்கிற அந்த டைம் ஸ்கொயரோட பில்டிங்கே இங்கேருந்து தெரியுன்றாங்க. போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பாரு, இந்த ரோடு இருக்குல்ல, ஸோ எங்கள் லெஃப்டில் வந்து மேன்ஹாட்டன் மினி ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரோடை வந்து இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து நிறைய காவு வாங்கினதுனால இந்த பிரிட்ஜ் இங்கே எப்படி கட்டி அதெல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமும் ரோடு தான், ஆனால் செடி மரம் கொடியாக இருக்குன்னு தெரில. இந்த என்டையர் ட்ரெயின் ட்ராக் வந்து 1.45 மைல்ஸ் இருக்குது போல் இருக்குது. இந்த ட்ராக் இப்போ நம்ம நடந்து போகிறது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த வெதருக்கு வந்து இங்கே நடக்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் வாங்கி குச்சின்னு ஜாலியாக சாப்பிட்னு இருக்கிறாங்க. இங்கே தண்டவாளம் தடையுமே தெரியலையே. டேய், ஒரு நாள் நம்மளை ஏமாத்துறாங்களோ? ஆயா சொன்ன கதையா இதுவோ? ஒரே ஏடா இதெல்லாம் படிச்சுலாம் வந்துடா புறாவா ஓடி ஏமாத்திட்டாங்க பாஸ். இங்கே தண்டவாளமே காணும். இது நம்ம வீடு, பெட்ரூம். அவனை தான் பண்ணுறானா பார்ப்போம். வேலை செய்கிறாங்க, ஹோட்டல் நினைக்கிறேன். இது சைடில் ஃபுல்லாகவே எல்லாமே ஹோட்டல்ஸ் மாதிரி இருந்துருக்கு. அங்கே ஒரு அக்கா வேலை செஞ்சுருக்கிறாங்க லேப்டாப்பில். எட்டி பார்க்குறேன், அசிங்கமாக இல்லை? ஜன்னல் திறந்து வச்சுருக்காங்க. அப்புறம் மூட வேண்டியதானே ஜன்னலை. இது எல்லாமே அப்படியே ஹோட்டல்ஸ் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல்ஸாக வீடான்னு தெரில, ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குமான்னு தெரில. அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரீட்டு, அதோட ஸ்ட்ரீட்டு. தெருவாக காமிக்கிறியே, வேறு ஏதாவது நல்லா எதாவது பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இருந்தால் பண்ண மாட்டோமா? நானும் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நடு வீட்டில் ஜிம் வச்சுருக்கோம். ஹைலைன் பாருங்க பார்க்க வந்தியா, இல்லை ஒவ்வொரு ஜனலாம் எட்டி பார்க்க வந்தியாடா அப்படின்னு கேட்குறேன். நான் என்னக்கா பண்ணுறது, அவங்க திறந்து வச்சுருக்காங்க. கண்ணு அங்கெல்லாம் போகுது. பார்த்து தான் உங்ககிட்ட சொன்னேன். இது ஒரு குத்தமா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்ட்ரீட்டாக வந்து நம்ம வந்து தாண்டி வந்துட்டுருக்கோம். எனக்கு என்னென்னா, இந்த நடுவில் நம்ம நடந்து வர்றது ஒன்றா இருந்தாலும் 2 பக்கமும் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் இப்போ இங்கே போட்டிருந்தேன் என்னென்னா, கிட்டத்தட்ட 500 ஸ்பீசிஸ் இங்கே வந்து இருக்குது போல இருக்குது.
இங்கே வந்து உட்கார்றதுக்கெலாம் சூப்பராக இடம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மிங் தியேட்டர் மாதிரி இருக்குது. இங்கே எல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது ஃபன் பண்ணிருக்காங்க. இங்கே இந்த இடத்துலலாம் யோகா செஞ்சுருக்கிறாங்க இந்த அக்காக்கெல்லாம். செம்மையாக இருக்கு இந்த வியூ டேய், கண்டதை பார்க்காத. ஏன்டா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கதவை சாத்திட்டு பண்ண வேண்டியதாடா, ஐயாண்டா இப்படி பண்ணுறீங்க. ஓ ஓகே, அப்படியே அந்த இது வெளில வந்துட்டு இப்படியே ஓப்பன போயிடுது. வியூ வேறு லெவலில் இருக்கீங்க. இங்கே லெஃப்டில் பில்டிங்கில் வரங்க லைட்லாம் பண்ணி செம்மையாக வச்சுருக்காருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போயின்னு இருக்குது, அதனால் சவுண்டு டர்ரு புர்றணும். பட் இருந்தாலும் இது செம்மையாக இருக்குது. இந்த ஓப்பன் வியூ, அதேமாரி மேன்ஹாட்டனோட ஸ்கை ரைஸ் அங்கே எல்லாமே உங்களுக்கு இங்கே தெரிந்து பாருங்க. ப்ராப்பரான ட்ரெயின் ட்ராக்ஸு. லிட்ரலி அந்த காலம் நம்ம ஊரில் ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நடுவில் கட்டெல்லாம் வச்சு 2 பக்கத்தில் வந்து ட்ராக்ஸ் போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தண்டவாளத்து மேலே நடப்போமா? ஐயோ ஐயோ ஐயோ, நீ நடந்து கிழிச்சதெல்லாம் போதும் போ. ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து யாரெல்லாம் வந்து மிஷனரிஸ், யார் சாம்பியன்ஸ் நல்லதோ போட்டிருக்கானுங்க. ஆனால் நிறைய பேர் இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களே. ஃபவுண்டிங் போர்டு, கோஃபவுண்டர்ஸு, அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அமேசானா இங்கே பாருங்க, அசென்ச்சர், அமேசான், டாய்ச் பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஃபவுண்டேஷன். ஸோ இவங்க எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த இடத்த ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பார்க்கு, ஒரு பழைய ரயில்வே தண்டவாளம் ரயில்வே ட்ராக்கை வந்து பார்க்காக மாற்றி அந்த பார்க்கில் ப்ரொஜெக்டர் வச்சு படத்தை போட்டிருக்காரு. இங்கே பாருங்க ப்ரொஜெக்டர் படம். ஆனால் என்ன படம்லாம் நமக்கு தெரியலையே. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. க்ரௌட் இல்லை. ஸோ நியூயார்க்கில் வந்து நடந்து வந்து அந்த டைம் ஸ்கொயர் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறமா அந்த மெயின் மேன்ஹாட்டன் சைட்லாம் எல்லாம் செம கூட்டம். இங்கே பார்த்தா நல்லா அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சிட்டி வைப் வந்து எப்படி இருக்குமோ இங்கே வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக பயங்கர அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நியூயார்க்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து டைம் ஸ்கொயரில் மட்டும் சொல்கிறேனே 5 to 6 lakh பீப்புள் வராங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு 10 minutes பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பார்க்கு பாருங்க. ஜாகிங் போயின்னு இருக்கானுங்க. இங்கே ஒரு ஆர்ட் பீஸ் வச்சுருக்காங்க நடுவில். யார்மா நீ, ப்ரொடெக்ட் த பிளான், ஸ்டே ஆன் பாத் அப்படின்னு போட்டு இந்த மாதிரிலாம் ஏறி போதுங்கடா நாய்ங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆர்ட் ஒர்க் வச்சுருக்காங்க. அது ஏதோ கன்னத்தில் சின்னில் கை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் கிரே, அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒரு மாதிரி இங்கே இப்படி 4 விரல் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு we have come towards the end of the High Line. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட முடியுது. ஓகே, இதுதான் வந்து அந்த மீட் மேனுஃபேக்சர் ஒரிஜினலாக பண்ணிகிட்டு இருந்த இடம். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் இப்போ வந்து இங்கே நிறைய பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் இதுதான் இருக்க ஒரே கடை இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஏகப்பட்ட மீட் ப்ராசஸிங்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. பட் இட்ஸ் pretty good. கடைசி கடை இதுதான் வந்து லாஸ்ட் பீஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இந்த மீன் ஷாப்பில் இருந்து அந்த இன்னொரு இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை, அது வரைக்கும் வந்து இந்த ஹைலைன் அப்படின்ற 1.45 miles ரயில் ட்ராக்கை ரெனோவேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கானு. ஒருத்தர் வந்து பேசினார், சும்மா குப்புன்னு அடிச்சுது, பெரிய சிகரெட்டு. ஐயோ முடியலடா சாமி, இவனுங்க இங்கே எல்லாம் ஊதினே இருக்கிறானுங்க சார். என்னோடய வா 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 வான்ருக்கு. ஸோ we have come towards the end of this 1.45 miles. ஒரு 20-25 minutes வாக்கு டுவர்ட்ஸ் எண்டுக்கு வந்தோம். இந்த சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டு, இந்த சைடில் வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டு. இதை ஒரு விஷயம் நீ சொல்கிற பார்த்தியா அப்படின்னு நீ கேட்குறது புரியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹைலைன் பார்க்கு. நியூயார்க் வந்தீங்கன்னா இந்த ஹைலைன் பார்க் வந்து
டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இட் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பிஸி ஸ்ட்ரீட்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ நியூயார்க் டைம் ஸ்கொயர்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் டூ க்ரௌடட் அண்ட் வெரி பிஸி. அந்த மாதிரி ஒரு சிட்டியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மைலுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக 2 பக்கமும் செடி மரம் கொடி வச்சு ஒரு பார்க்கு, இங்கே வாக் பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் லைக் வெரி குட். நல்லா மெயின்டைன் வேறு பண்ணியிருக்கானுங்க. பிஸியான ஒரு சிட்டியில் இந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்றது வந்து சான்ஸ் இல்லை. செம்மையாக இருந்தது. சரி, ஓகே, திரும்ப நடந்து போகிறேன். 1.5 மைல் திரும்ப நடந்து போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸ்விட்சு போனோம். என்ன பண்ணுறது, இங்கே தான் வாங்கினா தான் வந்து ரெஸ்ட் ரூம் அலோவ் பண்ண வேண்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி எதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து போவோம். ஸோ இன்றைக்கி மொத்தம் 2 சுவிட்சு $12, கிட்டத்தட்ட $1000. டேய், மூச்சா போகிறதுக்கு $1000 வாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் சார் பண்ணுறது அவ்வளோ அர்ஜென்ட்டு. இந்த குளிருக்கு வேறு லைட்டாக தண்ணி குடித்தாலே வந்துட்டே இருக்கானுங்க. இதுக்கு ஒரு தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் சுற்றிட்டு கடைசியில் வீட்டுக்கு போய் தான் போகிறேன் ஃப்ரீயாக.